ஏய், என்னடி ட்ரெஸ் இது? இதுக்கு டாப் இருக்கு மம்மி. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா போட்டுக்கிறேன். கண்மணி, உனக்கு வயசாச்சே தவிர புத்தியே இல்ல. உனக்கு இருந்தா தானமா எனக்கும் இருக்கும். நீ என்ன குழந்தையா? ஆமா, எங்க அம்மாக்கு நான் சின்ன குழந்தை தானே. இல்லடி, நீ குழந்தை இல்ல. அம்மாவுக்கு பண்ணதெல்லாம் போதும். இனிமே உன் வாழ்க்கையும் யோசிச்சு பாரு. என்னமா சொல்ற? அந்த ராஜா உனக்கு பிடிக்கல? பிடிக்குது. ஆனா அவங்க அக்கா உனக்கு என்னெல்லாம் பண்ணா? எங்க பிரச்சனை உனக்கு வேண்டாம். உனக்கு ராஜாவை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அப்போ உண்மையிலேயே அம்மா மேல பாசம் இருந்தா, அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதா நீ நினைச்சா, நேரா அவங்க வீட்டுக்கு போ. அவனையும் அவங்க அக்காவையும் பார்த்து மன்னிப்பு கேளு. சரியா? சரி சரி சரி. ஹாய் ஆண்டி. ராஜா ஹலோ. வந்திருக்கு, என்னன்னு கேளு. ஏன் அத நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏதோ எங்க அம்மா மேல இருக்கிற ஆசையில அப்படி பண்ணிட்டேன். அப்படி நடந்துக்கிட்டது தப்புன்னு எங்க அம்மா கூட சொன்னாங்க. உட்காருங்க ஆண்டி. உங்க தம்பிக்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டேன். உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? உட்காருங்களேன். உங்க தம்பி என்னடானா உம்மன மூஞ்சி திருப்பிக்கிட்டு முதுகு காட்டிட்டு போறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க அம்மா கிட்ட இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு கேட்டேன். சின்ன வயசு எல்லாம் போ போ சரியாயிடும், நீ அவங்க அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். இப்ப என்ன கப்பலாக்க வந்து போச்சு. கணத்துல இருந்து கையிடுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்க என்ன மன்னிக்கணும். நீங்க என்ன மன்னிக்க போறீங்களா மாட்டீங்களா? சத்யா, அம்மா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. ஏன் அது என்கிட்ட சொல்ல நான் எடுத்துட்டு வர மாட்டேனா? ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உங்க தம்பியே தான். ராஜா, என்னக்கா? ஒன்ன நினைச்சிட்டு இருக்கலாமே. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என் மனசுல அவளுக்கு இடம் இல்லைன்னு. மனசுல இடம் இல்லைன்னா அதான் இவ்வளவு பெரிய இடம் இருக்கே. நான் இங்க எங்கேயாச்சும் ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். ஆமா, தொடப்ப இல்லையா? அதுதான் நானும் தேடிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நான் தானே கூட்டி பெருக்கி கொட்டணும். எதையும் மிச்சம் வைக்காம தான் கோர்ட்ல கொட்டிட்டியம்மா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஆண்டி. we are all educated. நடந்ததெல்லாம் மறந்துடுவோமே ப்ளீஸ். ராஜா, கோர்ட்ல நடந்தது எல்லாம் நீ மறக்க தயாரா இருக்கேன்னா நான் மறுக்கலப்பா. எதக்கா மறக்க சொல்ற? உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை துரோகத்தையா, இல்ல எனக்கு நடந்த அவமானத்தையா? அத பத்தி எல்லாம் இவளுக்கு என்ன கவலை? கோர்ட் வரைக்கும் போன பொண்ணு நாளைக்கு நல்ல குடும்பத்து பையன் யாரும் மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டான். நம்ம தான் ஏற்கனவே ஏமாந்தவங்களாச்சே, மறுபடியும் ஏமாறுவோமோ அவங்க அம்மாக்கு ஒரு நப்பாசை. அதுக்குத்தான் பொண்ணு அமிச்சு ஆழம் பாக்குறாங்க. ராஜா, ஏமாறதும் எச்சரிக்கையா இருக்கிறதும் உன் கையில இருக்குப்பா. ஏய், வைராக்கியத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க என் அக்கா, அவங்களோட தம்பின்னா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலும் உன்னை ஏத்துக்க மாட்டேன். போடி வெளியில. ஆண்டி, நீ சேர்த்து வைப்பேன் நினைச்சு நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். நீ உன் கிரிமினல் லாயர் பத்தி காமிச்சிட்டியே. என்னடி சொன்ன? உங்க அக்காவுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அவங்க அம்மாவை யாராவது இப்படி அவமானப்படுத்திருந்தா அவளும் என்ன மாதிரி தான் நடந்திருப்பா. ஏய், உன்ன மாதிரி பொண்ணே அக்காவுக்கு பிறந்திருந்தா பிறந்த உடனே வெட்டி இருப்பாங்கடி. உன்ன மாதிரி மாட வளர்த்துக்க மாட்டாங்க. போடி வெளியில. போடினா. இன்னைக்கு என்னோட பர்த்டே. இந்தங்க ஸ்வீட். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. ராஜா, நான் பிறந்ததே உங்க கூட என் வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கத்தான்னு நினைச்சேன். அதான் முடியாம போயிடுச்சு. என் பிறந்த நாளையாவது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். ராதா, மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஒரு முறை தான் வரும். பிறப்பு, காதல், கல்யாணம், மரணம் எல்லாமே. என் வாழ்க்கையில காதல் அது வந்துட்டு போயிடுச்சு. அது சிலருக்கு சந்தோஷத்துல முடியும், சிலருக்கு சோகமா முடியும். ஆனா எனக்கு மட்டும் பொய்யா முடிஞ்சிருச்சு. அதுக்காக நான் இன்னொரு முறை காதலிக்க முடியாது. ஏன் மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஐம் சாரி. அப்படியா சொன்னா? அவன் ஒருத்திக்கு ஒருத்தங்கிற கொள்கையில ராமனை போல இருப்பான் போல இருக்கு. அந்த ராமனே ராவணன் தங்கச்சிக்கு மனசுல இடம் இல்லைன்னதுனால இலங்கையே அழிஞ்சது. என் பொண்ணுக்கு அவன் மனசுல இடம் இல்லைன்னு சொன்னா அவன் பரம்பரையே அழியும். மாட்ட மரத்தை வெட்டினா கட்டை, துணியை வெட்டினா சட்டை,
முடிய வெட்டினா மொட்டை. எதை எங்க எப்படி வெட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். வெட்டி காட்டுறேன். அருவாள் எடுத்துட்டு வந்துடுறேன். டாய், அறிவே போதுண்டா. முட்டாள், தகர பெட்டி என்ன நினைச்ச? உள்ள என்ன இருக்குது தெரியுமா? தெரியாதுங்க. திறந்து பார். வக்கீலம்மா, அண்ணா, அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலையோ இல்லையோ, எப்படி தலை தலைன்னு வரா பாருங்க. டேய் அபத்தமா பேசாதடா. என் பொண்ணோட வருங்கால நாத்தனார். என்ன இதெல்லாம்? தராசு. நான் தாம்மா கொண்டு வந்தேன். நம்ம தலைவர்களுக்கு அப்பப்போ பிறந்த நாள், இறந்த நாள், கல்யாண நாள், கருமதி நாள்னு வந்துட்டு இருக்கா. அவன் தரத்துக்கு ஏத்த மாதிரி தங்கமோ தகரமோ எடைக்கு எடை நிறுத்தி கொடுத்துட்டு இருப்பேன். கழுத இந்த தங்கம் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலீங்க. சும்மா கொடுக்க போறது இல்ல. 4 ரூபா கொடுத்தா 5 ரூபாயா திரும்பி வரப்போகுது. ஆனா இந்த தராசு கொடுக்குற வாடகை வேஸ்ட் பாருங்க. அதான் சொந்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன்? பொட்டியில கொடுத்தா தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதேம்மா. அதான் எடைக்கு எடை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாட் யூ மீன்? எந்த பாஷையில கேட்டாலும் நான் சொல்றது இதுதான். எனக்கு உங்க அறிவுல மயக்கம், என் பொண்ணுக்கு உங்க தம்பி அழகுல மயக்கம். அதனால எனக்கு நீங்க சம்பந்தி ஆகணும். எஸ்ன்னு சொல்லி ஏறி நில்லுங்க. என்ன வேணாலும் தாரேன். எடைக்கு எடை. என்ன தருவீங்கறாங்கண்ணா? தங்கம், பால பாலமா, வைர வைடூரியம், மூட்டை மூட்டையா, இந்தியன் கரன்சி, கட்ட கட்டையா, அதுவும் வேண்டாமா? ப்ரௌன் சுகர், அபின், என்ன வேணுமோ கேளுங்க. எடைக்கு எடை. எனக்கு கௌரவம் வேணும். அது உங்ககிட்ட இருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க தரத்தை பத்தி எல்லாம் பேசுறியே, முதல்ல உன் தரம் என்ன அந்த தராசுல உட்கார்ந்து எடை போட்டு பாத்துக்க, அப்புறம் வா சம்பந்தம் பேசுறது. ஐயோ, கால்ல பட்ட சாணியை கையால தொடச்ச மாதிரி யாரையோ பழி வாங்குறதுக்காக உனக்கு வந்து உதவி பண்ண பாரு. ச்சே. அம்மா, குடும்ப பொண்ணுங்க உபயோகிக்கிற புனிதமான வஸ்துமா சாணி. அதை தப்பா பேசாதீங்க. மொசைக் தரையில வாழ்ற உங்களுக்கு அதனோட மகிமையெல்லாம் தெரியாது. மாற்ற வரைக்கும் கெட்டவன்லாம் பத்தினி தான், திருடன்லாம் யோக்கியம் தான். கருவுல இருக்கிற குழந்தையை அழிக்கிறவளை விட கருப்பு பணம் வச்சிருக்கிறவனும் அயோக்கியன்னு இல்ல. இங்க பார், கல்யாண பத்திரிகை அடிக்கலான்னு வந்தேன். தெருவுல பெட் நோட்டீஸ் அடிக்க விட்டுறாத. முதலாளி, தராசு. வேணாண்டா. வக்கீலம்மா மனசுல நான் தச்ச முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். அநேகமா இந்த தராசு முள்ள நிக்கிறதுக்குள்ள அவங்க மனசு மாறலாம். ஏம்மா, நீ வேண்டா பெரிய வக்கீலா இருக்கலாம். ஆனா இந்த கேஸுக்கு நான் தான் ஜட்ஜு. நான் சொல்றதுதான் தீர்ப்பு. ராஜா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏன் என்னை விட்டு இப்படி விலகி விலகி போயிட்டு இருக்கீங்க? புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? என் அக்காக்கும் அம்மாவுக்கும் 1000 பகை இருக்கலாம். அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்கு நான் உன் மேல வச்சிருந்த அந்த புனிதமான காதல் தான் உனக்கு ஆயுதமா கிடைச்சதா? ராஜா, அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னு நான் உங்க வீடு தேடி வந்தேன். மன்னிப்பு கேட்டேன், அவமானப்பட்டேன். அதுக்கப்புறமா உங்களால என்ன மன்னிக்க முடியாதா? மன்னிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷம் உன்னால ஏற்பட்ட அவமானம் தான் என்னை சித்திரவதைப்படுத்துது. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ராஜா! ராஜா! இப்ப நீங்க போனீங்கன்னா அப்புறம் நீங்க எப்போ பார்க்க முடியாது. ராஜா! ராஜா! ஹலோ, ஹலோ ராஜா, கண்மணி காலேஜ் மாடியில இருந்து குதிச்சிட்டா. ரொம்ப சீரியஸா இருக்கா. பியூர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆண்டி, கண்மணி. தம்பி, என் பொண்ணு தப்பு பண்ணது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லல. அவளை தண்டிங்க, சாகடிச்சிடாதீங்க.
கண்மணி, ஏன் இப்படி பண்ண? நான் அப்படித்தான் பண்ணுவேன். ஊருக்கு தரமா பேசுறியே, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? என்ன ஆயிருக்கும்? என் உயிர் போயிருக்கும், அவ்வளவுதானே. நான் நேசிக்கிறவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்னைக்கு எங்க அம்மாவுக்காக கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் போய் சொன்னேன். ஆனா அப்போ பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம சொன்னேன். இப்போ 4 மாடி பில்டிங்ல இருந்து விழுந்தா என்ன நடக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் குதிச்சேன். ஏன் தெரியுமா? நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. மறுபடியும் நீ என்ன ஏமாத்துறியோன்னு நினைச்சேன். ஆனா நான் தான் ஏமாந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு கண்மணி. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லு. ஐ லவ் யூ. என்னன்னா அது நேரம் கிட்ட நேரத்துல போன் வர்றது? ஹலோ ரங்கநாத், யாரு? வக்கீல் அம்மாவா? ஆமா, உனக்கு ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்றதுக்காக ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. உன் பொண்ணுக்கு என் தம்பியை கட்டி கொடுக்கலாம் நான் இப்பதான் முடிவு பண்ணேன். நிஜமாவா? ஆமா. அம்மா, நீங்க லாயர்ல கிரிமினல், நான் லைஃப்ல கிரிமினல். கிரிமினலும் சம்பந்தியானா லைஃப்ல சாதனை படைக்கலான்னு அன்னைக்கு சொன்னேன். நீங்க சட்டையே பண்ணல. நான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள செட்டப் பண்ணிட்டேன். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். என்னமோ உன் பொண்ணு என் தம்பியை நினைச்சு உருகிட்டு இருக்கான்னு அன்னைக்கு கதர்னியே, அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். உன் பொண்ணுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, உன் பொண்ணு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐயோ, சும்மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தட்டி பார்த்தேன். நான் இப்பவே தட்டோட வந்துடுறேன். அப்பா, எழுதி எழுதிய கைய ஒடிஞ்சு போச்சு. என்னையா வெட்டி முறிச்சிட்ட? எவ்வளவு பத்திரிகை எழுதியிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க அனுப்ப வேண்டாம். இது சீஃப் மினிஸ்டருக்கு, இது ஹோம் மினிஸ்டருக்கு, இது உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே அந்த அசிஸ்டன்ட் கமிஷன் அம்மாவுக்கு. அவங்களுக்கு எதுக்குன்னு பாக்குறீங்களா? நாம யாருன்னு காட்ட வேணாம். ராதா கல்யாணம் சும்மாவா? இது மாதிரி கல்யாணம் எவனும் நடத்தவும் கூடாது, நடத்திருக்கவும் முடியாது. வக்கீலம்மா, கர்ணா, கோபாலா, துரோணா, ராமா, நான் கூப்பிட்டது ஆளுங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மனுஷங்களை நம்புறதை விட்டுட்டேன். அதனால தான் நன்றிக்காக உயிர் விட்ட துரோணர் பேரையும் நட்புக்காக உயிர் விட்ட கர்ணன் பேரையும் இதுங்களுக்கு வச்சிருக்கேன். ஸ்டாப் இட். இவங்க யாருன்னு நினைச்சீங்க? போலீஸ்ல புலி. சட்டம், நேர்மை, ஒழுங்கு இதெல்லாம் காப்பாத்த புறப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேர்மை இவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டு நீங்க என்ன சங்கடப்படுத்தக்கூடாது. நம்ம கோர்ட்ல சந்திக்கிறதானுங்களே வழக்கம். வீடு தேடி வந்திருக்கீங்க, என்னங்க விஷயம்? உங்க ஆத்திரத்தை தயவு செஞ்சு என் பொண்ணு மேல காட்டாதீங்க. அவ சின்ன பொண்ணு, தாங்க மாட்டா. உங்க தம்பியும் என் பொண்ணும் நெருங்கி பழகுறாங்க. தெரியும். கணவன் மனைவியா வாழ முடிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் தெரியும். இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் உங்க தம்பிக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? பாவ புண்ணியத்தை பத்தியும் தர்ம நியாயத்தை பத்தியும் நீ பேசக்கூடாதுடி. ஏன்னா அது தர்மம் இல்ல. ஒருத்திய காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன புதுசா? என்னோட நாய்களுக்கு வெறி பிடிக்கிறதுக்கு முன்னாடி மரியாதை வெளியே போயிடு. உன் நாய்களுக்கு இனிமே தான் வெறி பிடிக்க போகுது. ஆனா நீ இப்பவே வெறி பிடிச்சுதான் நிக்கிற. இப்ப தப்பு பண்ணிட்டு வெறி தணிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டா அப்ப பிராய்ச்சித்தம் பண்ண முடியாது. இத பார் காயத்ரி, ப்ரொஃபஷனலா நான் உங்ககிட்ட தோத்து போயிருக்கலாம். ஆனா என் மக விஷயத்துல நான் தோத்து போயிடுவேன்னு நீ கனவு கூட காணாத.
என்ன விட்டுடுங்கடா, என்ன சித்திரவதை பண்ணாதீங்கடா. நான் ஏற்கனவே ரொம்ப வேதனையில இருக்கேன். கண்மணி, இவ்வளவு நாள் பழகினதே மறந்துட்டியே. ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக எங்களை மன்னிச்சுது. உனக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு, அதை சொல்லத்தான் வந்தோம். இங்க பாரு. ஆண்டி, ஆண்டி, என்ன வேணும்? என் வாழ்க்கை. அதுக்கே இங்க வந்த? நான் என்ன வீட்டு வாசல்ல போர்டா போட்டு வச்சிருக்கேன், இங்கே வாழ்க்கையை விற்கப்படும்னு? எனக்கு வழக்கு நடத்திதான் வழக்கம். நீங்க ஒரு பெரிய லாயர்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட வாதாடியோ வழக்கு போட்டோ உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சிருந்தா அவங்கள மன்னிச்சிருங்க. நான் தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ஆண்டி. உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன் காலில் வந்து விடுறேன்? என் வாழ்க்கையை கெடுத்தாலே உங்க அம்மா அவ காலில் போய் விடு. இத பாருடி, எங்க அடிச்சா உங்க அம்மாவுக்கு வலிக்கிற எனக்கு இப்ப தாண்டி புரியுது. இதுக்காக தாண்டி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ தவிக்கிற தவிப்பு இதான் இதான் எனக்கு சந்தோஷம். நீ படிக்கிற ரத்த கண்ணி அது எனக்கு ஆனந்த கண்ணி. இத்தனை வருஷமா ராக் பகலா தூக்கம் இல்லாம என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு உங்க அம்மா செஞ்ச நம்பிக்கை துரோகம். அது இப்ப தாண்டி என் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கு. நான் தப்பு பண்ணதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இப்படி பேசுனா எனக்கு வேற வழியே இல்ல ஆண்டி. ஒரு வழி இருக்கு. உங்க அம்மாவை உன்னை கொல்லுட சொல்லு. என்னடி பாக்குற? அவ பெத்த மகளை அவளே கழுத்தை நெரிச்சு கொன்னாதான் என் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். உன்னை கொன்னுட்டு என் கால வந்து விழ சொல்லு, நான் மன்னிக்கிறேன். அக்கா, ம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மாப்பிள்ளைங்க மனசை மாத்துறதுல கை திறந்த விட அந்த ராஜலட்சுமி ஓ மனசை மாத்திட்டாளா? அன்னைக்கு நம்ம பெருசா முடங்கினியே, அக்கா உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புல ஓடுதுன்னு. ஏண்டா என்ன ஏமாத்துறதுக்கு அப்படி நடிச்சியா? உங்களை ஏமாத்தோனா அக்கா? ஏமாற்றுங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த துன்பம் உங்களோட போகட்டும். அது இன்னொரு பொண்ணுக்கு தொடர வேண்டாம்னுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். ராஜா, தம்பி விரும்புறது அடையக்கூடாதுன்னு நினைக்கிற அக்கா நான் இல்லடா. சின்ன வயசுல நீ என் கையை பிடிச்சிக்கிட்ட அக்கா அது வேணும் இது வேணும்னு கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சிருக்கேன். அப்பா அம்மா இல்லாத குறைய உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் உன்னை எப்படி எப்படி வளர்த்திருக்கேன். ஆனா இந்த கண்மணி விஷயத்துல மாத்திரம் என்னால விட்டு கொடுக்க முடியாது ராஜா. ராஜா, எந்த பொண்ணு தன் மனசை விட்டு சொல்ல முடியாத ஒண்ணு ஒரு அக்கா தன் தம்பி கிட்ட சொல்லக்கூடாத ஒரு உண்மை நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்டா. அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டது என்னோட வாழ்க்கையில ஒரு பாதிதான். இன்னொரு பாதி என்னுடைய புதைஞ்சு போயிட்டோம் நான் நினைச்சேன். ஆனா அதை இப்போ உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. நான் ஒரு கொலைகாரி ராஜா.